செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. 1 கோடி மகளிர்களுக்கான அந்த தொகை என்பது வழங்கப்படும். அந்த பயனாளிகளை தேர்வு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் அரசாணையாக விரைவில் வெளியிடப்பட உள்ளது. இதன் காரணமாக ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஒரு ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மாவட்ட வாரியாக திட்டத்தை செயல்படுத்துவது, பயனாளிகளை தேர்வு செய்வது, பயனாளிகளுக்கு தேர்வு செய்வதில் எவ்விதமான இடையூறும் இல்லாமல் உரிய பயனாளிகளை தேர்வு செய்து அவர்களுடைய வங்கி கணக்கில் பணம் செலுத்துவதற்கு உண்டான வழிமுறை, பயனாளிகள் தேர்வில் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது குறித்தான அனைத்து விதமான அம்சங்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த ஆலோசனை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. தமிழக முதலமைச்சர் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை மேற்கொள்வார். பிற்பகல் 3 மணி அளவில் நடைபெறக்கூடிய ஆலோசனை வாயிலாக பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. மகளிருக்கான உரிமை தொகையை செயல்படுத்துவதில் என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள், அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை எவ்வாறு பின்பற்ற வேண்டும், பயனாளிகளை தேர்வு செய்யும் முறை, அவர்கள் வங்கி கணக்கில் செலுத்துவதற்குண்டான நடைமுறைகள் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக ஆலோசிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது.